உலக வரலாற்றிலேயே குறிப்பாக நம்முடைய பாரத தேசத்தினுடைய நீண்ட நெடிய ஜனநாயக வரலாற்றில் நம்முடைய தமிழகம், தமிழ்நாட்டில் ஆட்சி புரிகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி எல்லோருக்கும் முன்னோடியாக மிகப்பெரிய வரலாற்றை படைத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய ஊழல் இதுவரை எங்கேயும் நடைபெறவில்லை என்று சொல்லத்தக்க வகையில் 3 ஆண்டு காலத்திற்குள் ஏறத்தாழ 40-50 கோடி ரூபாய் ஒரே ஒரு துறையின் மூலமாக செய்ய முடியும் என்ற மிகப்பெரிய சாதனையை செய்து முடித்திருக்கிறது திமுக அரசு. கடந்த 3-4 நாட்களாக நீங்கள் செய்திகளிலே பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். தோண்ட தோண்ட மிகப்பெரிய அளவிலே பூதம் வருவதைப் போல இன்றைக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் இவ்வளவு பெரிய ஊழல் செய்ய முடியுமா என்று எல்லோரும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் நம்முடைய நாட்டிலே இருந்து பல்வேறு திசையிலே இருந்து என்னுடைய நண்பர்கள் நீண்ட காலமாக நாடாளுமன்றத்திலே பணியாற்றிய காரணத்தால் நாடாளுமன்றத்துடைய 2 அவைகளிலும் பணியாற்றிய அந்த அனுபவத்தின் அடிப்படையில் பல்வேறு மாநிலத்தைச் சார்ந்த நண்பர்கள் தொலைபேசியிலே கேட்கிறார்கள், எப்படி இதை இவ்வளவு காலமாக விட்டு வைத்தீர்கள்? எதிர்க்கட்சி என்ற ஒரு கட்சி தமிழகத்தில் இருக்கிறதா? நீங்களெல்லாம் என்ன செய்தீர்கள் என்று கேட்கிற அளவிற்கு இன்றைக்கு இவ்வளவு பெரிய மாபெரும் ஊழலை திமுக அரசு, குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் செய்திருக்கிறார். நான் நேரடியாகவே இதை எனக்கு தெரியாது என்று செந்தில் பாலாஜி சொல்லுவதைப் போல கீழே இருக்கிற அதிகாரிகள், அங்கே சில பல ஊழியர்கள் செய்த தவறு என்று சொல்லிவிட முடியாது. இது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் நிர்வகிக்கக்கூடிய சாராய ஆலைகள், IMF ஆலைகள், அந்த ஆலைகள், அது மட்டுமல்லாமல் பாட்டில் யூனிட்டுகள், அது மட்டுமல்லாமல் டாஸ்மாக், அதற்கு மேலே வரி விதிப்புக்காக லேபிள் ஒட்டுகிறார்கள் அல்லவா தமிழக அரசு என்று லேபிள் ஒட்டுகிற ஒவ்வொரு பாட்டிலுக்கு மேலேயும் மூடிக்கு மேலே ஒரு லேபிள் ஒட்டுவார்கள். அந்த லேபிள் அடிக்கிற கம்பெனி முதலானது அத்தனையிலேயும் சேர்த்து நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஊழல். இது முதலமைச்சருக்கு தெரியாமல் நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கு வரை தெரிந்திருக்கிறது, தெரிந்தவரை 60% சரக்குகள் மட்டும் முறையாக வரி விதிப்புக்கு உட்பட்டது, 40% சரக்குகள் தனிப்பட்ட முறையிலே கடைகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்ற செய்தி. அப்படி 40% என்றால் இப்பொழுது ஆண்டுக்கு ஆண்டு டாஸ்மாகில் எவ்வளவு வருமானம் என்று கணக்கு காட்டுகிறார்கள் அல்லவா? தீபாவளிக்கு 600 கோடிக்கு வித்தது, 700 கோடிக்கு பொங்கலுக்கு வித்தது என்றெல்லாம் கணக்கு காட்டுகிறார்களோ, அந்த 600 கோடியில் 40% வேறு. இந்த 600 கோடி மட்டும்தான் ஒரிஜினல். அப்போ அதன் 600 கோடிக்கு 40% 624. அப்போ அங்கே எங்கே போகிறது? அவ்வளவும் இந்த அரசாங்கத்திலே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணம் தான் இன்றைக்கு தமிழகம் எங்கும் இன்றைக்கு கொண்டு செலுத்தப்பட்டு விட்டது. இதற்காக 2026 தேர்தலில் ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுப்பதற்கு கணக்கு போட்டு டாஸ்மாகிலே அடிக்கப்பட்ட கொள்ளை, இந்த ஊழலை சம்பாதித்த பணம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு மந்திரிகள், அவர்களுக்கு பொட்டி தூக்குகிற கைத்தடிகள், இவர்கள் மூலமாக கொண்டு செலுத்தப்பட்டிருக்கிறார். இவர்கள் அத்தனைக்கும் டாஸ்மாகில் இருக்கிற மிகப்பெரிய அதிகாரிகள் அத்தனை பேரும் இதிலே உடன்பட்டிருக்கிறார்கள். வேறு வழி இல்லாமல் உடன்பட்டிருக்கிறார்கள். அவர்களை கை காட்டிவிட்டு இப்பொழுது செந்தில் பாலாஜி போகலாம் என்று பார்க்கிறார். அதே போல் செந்தில் பாலாஜியை கடைசியிலே கை காட்டிவிட்டு முதலமைச்சர் போகலாம் என்று பார்ப்பார். ஆனால் நடக்காது, விடப்போவதில்லை. நிச்சயமாக இதற்கு நான் ஒரே ஒரு அழைப்பு மட்டும் தான் விட விரும்புகிறேன். இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் மிக முக்கியமாக நான் கேட்டுக்கொள்வது, நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்கள் கூட மிக விளக்கமாக இதை பற்றி அறிக்கை விட்டிருக்கிறார். அதே போல
எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி அவர்களும் கூட இதை பற்றி ஒரு கடுமையான எதிர்ப்பை காட்டியிருக்கிறார். எல்லோருமே காட்டுகிறார்கள், ஆனால் தனித்தனியாக காட்டக்கூடாது. எனவே நாங்கள் நாளைக்கு முற்றுகை போராட்டத்தை எங்களுடைய தலைவர் அறிவித்திருக்கிறார். முற்றுகை போராட்டமாகவே அறிவித்திருக்கிறார். நாங்கள் இது முற்றுகையிடப் போகிறோம், டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட போகிறோம் என்று முற்றுகை போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். நாங்கள் அறிவித்தது மட்டுமல்ல, நாங்கள் செய்துவிட்டுத்தான் நாம் மற்றவர்களை அழைக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி இந்த இதை கையில் எடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் நடைபெற்ற இந்த மாபெரும் ஊழலை நாங்கள் எப்படி வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள், அதை தொடர்ச்சியாக, ஏனென்றால் அடுத்து வேறு இது காயின் போடுவார்கள், உடனடியாக வேறு ஒரு பிரச்சனையை கிளப்புவார்கள். இப்படி செங்கோட்டையின் பிரச்சனை எடுப்பார்கள், டொயிங் 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 என்று தொலைக்காட்சிகள் எல்லாம் செங்கோட்டையின் பிரச்சனையை பேச ஆரம்பிப்பார்கள். அப்படி மடைமாற்றம் செய்வதற்காக திமுக தயாராகி கொண்டிருக்கும். இதுகாரம் நடைபெற்றிருக்கக்கூடிய அத்தனை சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளிலேயுமே, ஏன் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு மாணவி பாதிக்கப்பட்ட போது அது எத்தனை நாள் எடுத்துக்கொண்டார்கள்? அடுத்த பிரச்சனையை கொண்டு போனார்கள். இந்தி பிரச்சனை, இந்தி திணிப்பு என்று சொன்னார்கள், இல்லாத ஒன்றை சொன்னார்கள். அதற்கடுத்து அதிலே அவர்கள் எடுபடவில்லை. நாங்கள் கையெழுத்து இயக்கத்தை நடத்துகிறோம், மக்கள் எல்லாம் ஆர்வமாக கையெழுத்து போடுகிறார்கள். ஏராளமான பேர் இது வேண்டும், மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை தான் எங்களுக்கு தேவை என்று மக்களை வைதிக்கு வந்து கையெழுத்து போடுகிற போது இவர்கள் உடனே அதை மாற்றுவதற்கு தேர்தலில் எங்களுக்கு சீட்டு குறைந்து விட்டது, 40 நாடாளுமன்ற உறுப்பினர் பாண்டிச்சேரி சேர்த்து 40 அது எங்களுக்கு குறையும் என்றெல்லாம் ஒரு பொய்யான வாதங்களை வைத்து அதற்காக போராட்டங்களை நடத்தி நாடாளுமன்றம் வரைக்கும் போய், இன்னும் சொல்ல போனால் தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய தென் மாநிலங்களை சேர்ந்த இருக்கிற முதலமைச்சர்களை நான் அழைக்கப் போகிறேன், கூட்டம் நடத்தப் போகிறேன் என்றெல்லாம் வாய்மாலம் காட்டுவது எதற்கென்றால் இந்த ஊழலை எல்லாம் மறைப்பதற்கு. இவர்கள் போட்டிருக்கிற இன்றைக்கு டெல்லிக்கு எதிராக, டெல்லி ஆட்சிக்கு எதிராக போர் தொடுப்பதாக இவர்கள் நடக்கிற அத்தனை நாடகமும் எதற்காக என்றால், இன்றைக்கு மைய அரசு இவர்களுடைய ஊழலை கண்டுபிடிக்கிறது, இதில் என்ன மாற்றத்தை செய்வது. நாங்கள் இதெல்லாம் கேட்டதாலே மாநிலத்தின் உரிமைக்காக நாங்கள் போராடியதால் எங்கள் மீது வழக்கை போடுகிறார்கள் என்று சொல்லுவதற்காகத்தான் இதை செய்கிறார்களே தவிர இந்த மாநிலத்து மக்களுடைய உரிமைக்காக போராடுகிற கூட்டம் அல்ல இந்த கூட்டம். இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கிறவர்கள் ஏதோ சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து, திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து எங்களுடைய அமைச்சர் பேசிவிட்டார் அநாகரிகமானவர்கள் என்று. அநாகரிகமானவர்கள் அல்ல, அயோக்கியத்தனம், அயோக்கியர்கள். நான் சொல்லுகிறேன், இப்பொழுது பொது வழியில் நாடாளுமன்றத்திலே அநாகரிகமானவர்கள் என்று சொன்னதற்காக எம்பி குதிக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் செவ்வாழை தோட்டத்திலே குதித்தாடுகிற செங்கோரங்குகள் கூட்டத்தை போல அல்லவா திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொள்கிறார்கள். கேட்பதற்கு நாதி இல்லை என்று நடந்து கொள்கிறார்கள். எதற்காக அப்படி? தின்ன தீனி எப்படி, செய்திருக்கிற ஊழல் எப்படி, அவர்கள் வாங்கி இருக்கிற பணம் எப்படி, நாட்டு மக்களுடைய பணத்தை திருடி இருக்கிறார்கள், ஒவ்வொரு வகையாக திருடி இருக்கிறார்கள். பாட்டல் விற்பதிலே திருடி இருக்கிறார்கள், லேபிள் ஒட்டுவதிலே திருடி இருக்கிறார்கள், சரக்கு காய்ச்சுவதிலே திருடி இருக்கிறார்கள். ஆக இப்படி சாராய திருடர்கள், சாராயத்தை வைத்து திருடி வயிறு வளர்க்கிறவர்கள், இப்படி ஒரு பொழைப்பை பிழைப்பதை விட மானங்கட்டவர்கள். நான் இந்த ஆட்சியில் இருப்பவர்கள் அத்தனை பேரையும் சொல்லுகிறேன், மானங்கட்டவர்கள், ரோசங்கட்டவர்கள். உடனடியாக இன்றைக்கு ராஜினாமா செய்துவிட்டு வழக்கை சந்திக்க வேண்டும். ஆட்சியிலே உட்கார்ந்து கொண்டு மற்றவர்களை பார்த்து பேலி பேசிக் கொண்டு இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் நாங்கள் இதை சும்மா விட்டுவிடக்கூடாது, ஈடியும் சும்மா விட்டு போய்விடக்கூடாது, இதை தொடர்ந்து இதை கையில் எடுத்தாக வேண்டும் என்ற நிலைப்பாட்டோடு இந்த நாட்டு மக்களுடைய பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதை உலகத்திற்கு சொல்லி ஆக வேண்டும், கொள்ளையர்கள் பிடிபட வேண்டும் என்பதற்காக நாளைய தினம் முற்றுகை போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய தலைவர் தலைமையிலே நடத்துகிறோம். அதற்கு ஆதரவை நாங்கள் எல்லோரையுமே கேட்க விரும்புகிறோம். திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், ஊழலுக்கு எதிராக இருக்கிற அரசியல் கட்சிகள், இன்னும் சொல்ல போனால் நாட்டில் நடக்கிற அயோக்கியத்தனத்தை கண்டுகொள்ளாமல் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக அனைவரையும் எச்சரிக்கையோடு அழைக்கிறோம். இதிலே ஒன்றுபடுவோம், ஒன்றுபட்டு இந்த ஆட்சியை தூக்கி எறிவதற்காக போராட்ட களத்திலே இறங்குவோம். முதலில் போராடுவோம், அதற்கு பின்பு யார் வருவது என்பது அதற்கு பின்னாலே வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது போராட்டத்திற்கு வாருங்கள், போர்க்களத்திற்கு வாருங்கள் என்று அனைவரையும் அழைக்கிறோம். அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று
நான் கூட்டணிக்கு அனைவரையும் அழைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் என்ன கூட்டணிக்கு என்றால் போராட்ட கூட்டணிக்கு, திமுகவுக்கு எதிராக போராடுவதற்கு எல்லோரும் வாருங்கள். விஜயையும் அழைக்கிறோம், நாம் தமிழர்களையும் அழைக்கிறோம், சீமானையும் அழைக்கிறோம், அதேமாதிரி டாக்டரையும் அழைக்கிறோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழைக்கிறோம், அண்ணா திராவிட அத்தனை பகுதிகளையும் அழைக்கிறோம். எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. எங்களுக்கு இப்பொழுது இருக்கிற ஒரே நோக்கம், எப்படி நேற்றைய தினம் எதிர்கட்சி தலைவர் கூட சொன்னார், எங்களுக்கு எதிரி திமுக, எங்களுக்கு எதிரி திமுக என்று சொன்னார். அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். எதிரி திமுக அல்ல, இந்த நாட்டுக்கு எதிரி திமுக. இந்த நாட்டுக்கு எதிரி வஞ்சகர்கள், நயவஞ்சகர்கள், அயோக்கியர்கள், நாகரிகமற்றவர்கள், பண்பாடற்றவர்கள் என ஈனப்பிறவிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இதை தாங்கிக் கொண்டிருக்கிறார்களே. இதை பற்றி இவர்கள் பேசட்டுமே. இதை பற்றி சொல்லுகிறார்கள், மந்திரி ஒத்துக்கிறார்ல, சில அதிகாரிகள் செய்த தவறு, அது எப்படி எங்களுடைய தவறாகும் என்று கேட்கிறார் அல்லவா? அப்ப அதிகாரிகளுடைய தவறுக்கு இவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் அல்லவா? அது நாடாளுமன்ற உறுப்பினர் அதையெல்லாம் எடுத்து பேச வேண்டும் அல்லவா? நியாயகஸ்தர்கள் அல்லவா இவர்கள் எல்லாம்? நாகரிகமானவர்கள் அல்லவா? நாகரிகமானவர்களாக இருந்தால் இவர்களெல்லாம் எடுத்து கேட்க வேண்டும். எல்லாருக்கும் விசிகாவுக்கு மட்டும் இல்ல, திமுகவில் கூட்டணியில் இருக்கிறவன் நியாயமா இருந்தா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், சிபிஐ எல்லாம் நியாயமா நடந்துக்கிட்டாங்கன்னா, உண்மையானவர்களாக இருந்தால், ஊழலுக்கு எதிரானவர்களாக இருந்தால் அத்தனை பேரும் இந்த போராட்டத்திற்கு வர வேண்டும். இதுதான் கையாளாகத்தனம். பதில் சொல்ல தெரியல, அதுக்காக அதை சந்திக்கிறது ஆற்றல் இல்லை, விமர்சனங்களை சந்திக்கிற ஆற்றலற்றவர்கள். இதைத்தான் சொன்னார் பிரதான். அதான் சொன்னார் எங்க மத்திய அமைச்சர், நாகரிகமற்றவர்கள். நாகரிகமற்றவர்கள் செய்கிற வேலை தான் அநாகரிகமானவர்கள், விமர்சனங்களை தாங்க தெரியாதவர்கள். நீங்க தான் கேட்கணும், பத்திரிகையாளர்கள் கேட்கணும். ஏன் விமர்சனங்களை தாங்க கூடாது? நாங்கள் விமர்சித்த கேட்கக்கூடாதா? நீ இதில் உட்காந்துக்கிட்டு, பேட்டியில் உட்காந்துக்கிட்டு எத்தனை விமர்சனங்களை வைக்கிறீங்க மத்திய அரசுக்கு எதிராக? நாங்கள்லாம் வழக்கு போடுறோமா? அப்படி போட்டால் கார்த்திகை செல்வம் மேலே தான் வழக்கு போடணும், எத்தனையோ வழக்குகளை போடணும். எதிராளி உட்காந்துக்கிட்டு இருக்கிற போது இவர் தூண்டி விட்டு கேட்குறாரு, அங்கேயே சண்டை வருது. அதிமுக அன்றைக்கே சண்டை போட்டு போகிறாரு. ஒரு டிவி நான் சொல்லுவதாக கருத வேண்டாம், பொதுவாக உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆக விமர்சனங்கள் என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான். மத்திய அரசு விமர்சிக்காத யூடியூப்காரர் எத்தனை பேர் இருக்கான்? சோசியல் மீடியாவில் இருக்கிற எத்தனை பேர் வந்து மத்திய அரசு விமர்சிக்காதவங்க இருக்காங்க? அவ்வளோ பேர், நிறைய பேர் விமர்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அதையெல்லாம் தாங்குற இல்ல. உங்களை விமர்சிக்கிற போது இவர்களுக்கு தாங்க முடியலன்னு என்ன அர்த்தம்? நீங்க ஃபெயிலியர், அரசாங்கத்தை நடத்த தகுதியற்றவர்கள் நீங்கள். முதலமைச்சருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் என்ன மந்திரி? அவன் என்ன மந்திரி? இப்ப விளையாட்டு மந்திரி. அவன் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னான் தெரியுமா? மோடியை பேடின்னு பேசினான். அது வந்து ஒரு விமர்சிக்க வேண்டிய விஷயமா? உன் மகனா இல்லையா? முதலமைச்சருடைய மகனா இல்லையா? மகன் தானே. இப்படி பேசாதன்னு எங்கேயாவது சொல்லியிருக்கியா? பேசாதன்னு சொல்லியிருக்கியா? உன்னுடைய கட்சி பிரமுகர்கள் எத்தனை பேர் நேற்று ஒருத்தவங்க கட்சி விட்டு நீக்கியிருக்காங்க. அவன் பேசுன பேச்சு எவ்வளவு? பிரதமர் உங்களுக்கு கொக்கு, முதலமைச்சர் பெரிய தொக்கு. முதலமைச்சர் என்ன பெரிய முதலமைச்சர்? டிவி வாசிப்பாளர்கள் துரத்தனவர் தான் முதலமைச்சர். அப்புறம் என்ன? முதலமைச்சர் விமர்சித்தா அது தப்பா? நீ விமர்சித்த? நீ யோக்கியனா உன் முதுகுல எவ்வளவு இருக்குது? இவ்வளவு சாணி இருக்கு. எந்தெந்த மிருகங்களுடைய சாணியை தூக்கிட்டு இருக்கிற, அதை தொடக்க தெரியல. கிடையாது, அது அதை நாங்க கிடையாது. இது இப்ப எடுத்துருக்கு. இப்ப என்னன்னா, நீங்க பண்ணுனாங்க பேசாம கேட்டுக்கிட்டு இருக்க 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 எங்களை பார்த்து சாதாரண நினைச்சாங்க. இப்ப சும்மா கொஞ்சோண்டு தான் பிட்டு தான் போட்டிருக்கோம். எங்க விமர்சனங்கிறது பிட்டு, மெயின் படம் ஓட்டல.
இப்ப ட்ரெய்லர் தான் ஓடி இருக்கு. ட்ரெய்லருக்கு ஆளை துண்டிக்கிறீங்க. நீங்க 70M படம் எடுத்து ஓட்டிட்டீங்களா? வரவிட மாட்டோம். என்ன புறவழியில பூந்தாராம், காம்பவுண்ட் இடிச்சுக்கிட்டு பூந்தாராம் முதலமைச்சர், பிரதம அமைச்சர். என்ன பேச்சு பேசுறீங்க? கேட்கறதுக்கு நாதி இல்லையா? எவனாலும் பேசிட்டு போயிடுவே. நீ எப்படியாலும் முதலமைச்சர் என்ன பெரிய கொக்கு? நீ என்ன 2 சட்டி போட்டிருக்கியா? விமர்சிக்க கூடாதா? எத்தனை கார் வேணாலும் வச்சு ஒரு கார்ல தான் நீ போக முடியும். ஒரு கார்ல ஒரு கால், இன்னொரு கால வச்சுட்டா ஓட்டுவேன். முதலமைச்சர் மனிதன் தாயா, அவரே முன்னே விமர்சிக்க கூடாது. பிரதம அமைச்சர் விமர்சிக்கிற உரிமை உனக்கு இருக்கிற போது முதலமைச்சர் விமர்சிக்கிற உரிமை ஒரு சாதாரண தொண்டனுக்கு இல்லையா? ஜெயில காட்டுறியா? நாங்க பெரிய ஜெயில காட்டுறோம் உனக்கு. அப்ப பண்ணட்டும் சார், நாட்டுக்கு தெரியுது இல்ல. அப்ப சொல்லுங்க, இதுக்காக போராட்டம், அதுக்காக ஹவுஸ் அரெஸ்ட், அது செய்தி வரட்டும். இதாவது ஒன்று புன்றிகை போராட்டம்னா நாளைக்கு கூடி ஒரு நாள் முடியும். ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணால் வீட்டுக்கு 4 போலீஸ் போடணும். இதுக்கு அதுக்கு அவனுக்கு அரசாங்கத்து காசு இருந்தால் அதுக்கு அந்த போலீஸுக்கிட்ட எக்ஸ்ட்ரா டிஏ கொடுக்க போறீங்க. கொடு. ஹவுஸ் அரெஸ்ட் எங்களுக்கு என்ன, நாங்கள் வீட்டில் வடை சுட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கிறோம். ஆனால் நாட்டுக்கு தெரியும் இல்லை எதற்காக போராட்டம், எதுக்காக கைதுன்னு. அதெல்லாம் தெரியாது சார். அதெல்லாம் செந்தில் பாலாஜி சொல்றாரு, அவங்க சித்தப்பா அவனா திருட்டு பைய. திருடனுடைய பேச்சு எங்களுக்கு அங்கே இப்போ திருடன் ப்ரூஃப் ஆயிடுச்சு. நான் திருடல, என் கூட இருந்தவன் திருடினாங்கிறான். அவ்வளோதான். என் அதிகாரிகள் திருடினா, அதிகாரிகள் தப்பு பண்ணா அதுக்கு நான் என்ன கேட்க முடியும்னு சொல்றான். அதுக்கு அவர் இப்போ இப்படி சொல்லலை. அவன் வெயில், அவன் தம்பி இன்ன வரைக்கும் கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணல. யோக்கியனா இருந்தா அவன் ஈடி கேட்டதுக்கு இது வரைக்கும் தம்பி கைது செய்யாத போலீஸ் தானே, இதே போலீஸ் தானே எங்களை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் வர்ற போலீஸ். ஏன் வந்து செந்தில் பாலாஜியுடைய தம்பியை இன்னும் கண்டுபிடிக்கல? இதை தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகலையே, வேற நாட்டுக்கு போயிருந்தானா அவன் பாஸ்போர்ட்ல என்ட்ரி ஆயிருக்கணுமே, அதுவும் அவளையே. அப்ப போலி கள்ளக்கடத்தல கொண்டுட்டு போனாரா? வைகோ கிட்ட ஏதாவது அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரா கள்ளத்தோணி வாங்கறதுக்கு? ரொம்ப ஆசையா ரொம்ப பிரியமா இருக்காரு அவர் தான். அதனால அவர்கிட்ட கத்துக்கிட்டு இருப்பாரோ தம்பி அனுப்புறதுக்கு. ஏப்ரல் 19ஆம் தேதி சேலம் பெருங்கோட்டத்தின் சார்பில் கரூர், என்னுடைய கட்சி மாவட்டங்கள் கரூர், நாமக்கல் கிழக்கு மேற்கு, சேலம் கிழக்கு மேற்கு மாநகரம், தருமபுரி, கிருஷ்ணகிரி கிழக்கு மேற்கு ஆகிய 9 மாவட்டங்களின் சார்பில் சேலம் கிழக்கு மாவட்டம், சேலம் மேற்கு மாவட்டம் ஓமலூர் அருகே அந்த முத்துமகாலுக்கு எதிரில் பைபாஸ் ரோடில் அமைந்திருக்கக்கூடிய, நாங்கள் அதற்கு புதிதாக தாமரை திடல் என்று பெயர் சூட்டியிருக்கிறோம். தாமரை திடலில் தமிழக அரசின் ஊழலுக்கு எதிரான மாநாடு, தமிழகம் வெல்வோம், தேசம் காப்போம், தேசம் காப்போம், தமிழகம் வெல்வோம் என்ற தலைப்பில் எங்களுடைய மாநாடு நடைபெறுகிறது. மாநாட்டிலே தேசிய தலைவர்களும் முக்கியமாக எங்களுடைய மாநில தலைவர் பங்கு பெற்று தமிழக அரசுக்கு எதிராக ஆட்சி விட்டு ஓடு என்ற முழக்கத்தோடு அந்த மாநாட்டை நாங்கள் வெற்றிகரமாக நடத்த இருக்கிறோம். அதற்கான ஆலோசனை கூட்டம் தான் இன்றைக்கு நாங்கள் மாவட்ட தலைவர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், கட்சியினுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய மையக்குழுவை சார்ந்த நண்பர்கள் இவர்களோடெல்லாம் கலந்து பேசி முடிவெடுத்திருக்கிறோம். மிகப்பெரிய அளவிலே அந்த மாநாட்டை நடத்துவது, அந்த மாநாட்டிலே தான் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக
நாங்கள் வாங்குகிற கையெழுத்து இயக்கத்தின் மூலமாக கையெழுத்தை இந்த பெருங்கோட்டத்தின் சார்பில் மட்டும் 10 லட்சம் கையெழுத்துகள் அடங்கிய அந்த தாக்கீதுகளை எங்களுடைய தலைவர் அண்ணாமலையிடம் ஒப்படைக்கப் போகிறோம். இந்த மாநாட்டுக்கு பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள்